சிந்திங்க நைன் சேனல் சொந்தங்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம சேனல் ஆன்மீக தகவல் பகுதியில நிறைய பேரு நிறைய பதிவுகள்லாம் கொடுக்குறீங்கம்மா. இருந்தாலும் இந்த நாயன்மார்கள் பத்தி, ஆழ்வார்கள் பத்தி, நாம ஒரு கடவுளையும் எப்படி வழிபடணும், அவங்களுக்கு உகந்த நிவேதனம் என்ன, இதெல்லாம் பத்தியும் சொல்லுங்கம்மா அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பாங்க, நாம எந்த ஒரு ஆலயத்துக்கு போனாலுமே அங்க இருக்கக்கூடிய கடவுளை எந்த முறையில நாம வழிபடணும், அங்க இருக்கக்கூடிய உப கடவுள்களை நாம எப்படி வழிபடணும், நவகிரகத்தை எப்படி வழிபடணும், இதெல்லாம் ஒரு நியதிகள் இருக்கு இல்லையா? அந்த நியதிகள் பிரகாரம் நாம வழிபடும் போது நமக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். உதாரணத்துக்கு நிறைய பேர் செய்யக்கூடிய தவறு என்னன்னா, இந்த ஆலயத்துக்கு போகும்போதே ஒருவேளை நவகிரகம் இருக்கு அங்க அப்படின்னு சொன்னா போகும்போது நவகிரகத்தை பார்த்துருவாங்க, நவகிரகத்தை வழிபாடு பண்ணிடுவாங்க. அப்படி இல்லாமல் எல்லா கடவுளையும் பார்த்துட்டு கடைசியாக நவகிரகத்தையும் வழிபாடு பண்ணிட்டு கொஞ்ச நேரம் அமைதியா ஆலயத்துல உட்கார்ந்துட்டு அதற்கு பிறகுதான் நாம வீட்டுக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு நியதி இருக்கு. அதே மாதிரி குரு பகவான் வேற, நவகிரகத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் வேற. நவகிரகத்துல இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு தான் நாம கொண்டை கடலை மாலை அப்படிங்கிறத நாம சாத்தணும். அது கூட நாமளே நேரடியாக சாத்தக்கூடாது. அங்க இருக்கக்கூடிய அர்ச்சகர்கிட்டயோ குருக்கள் கிட்டயோ கொடுத்து நாம இந்த கொண்டை கடலை மாலையை நவகிரகத்துல இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு சாத்துங்க அப்படின்னு நாம கொடுக்கணும். நாம இன்னொரு குரு பகவான நாம அந்த குரு பகவான் எப்போதுமே தியானத்தில் இருக்கக்கூடியவர். அவரை நாம எந்த விதத்திலும் தொடுறதோ, அவருக்கு கடலை அதாவது கொண்ட கடலை மாலை போடுறதோ இதெல்லாம் நாம பண்ணக்கூடாது. அவரை பார்க்கும்போது ரொம்ப பணிவா குனிஞ்சு நாம கும்பிட்டு வரணும் அப்படின்னு நம்ம பெரியவங்க சொல்றாங்க. ஆக இந்த கொண்டக்கடலை மாலை போடுறதுலயே எந்த குரு பகவானுக்கு நாம போடுறது அப்படிங்கிறது பெரிய ஒரு குழப்பத்துல நாம இருக்கோம். எப்போதுமே குரு பகவான் தனியாக இருக்காருன்னா அவர் தியானத்துல இருக்காரு, அவருக்கு நாம கொண்டை கடலை மாலை சாத்தக்கூடாது. நவகிரகத்துல இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு தான் நாம கொண்டை கடலை மாலை அப்படின்றத குருக்கள் மூலமாக சாத்தணும் அப்படிங்கிறத மனசுல பதிவு வச்சுக்கோங்க. ஏன்னா தியானத்துல இருக்கக்கூடிய குரு பகவான நாம தொட்டாலோ அவருக்கு கொண்டை கடலை மாலை சாத்தினாலோ அவரினுடைய அந்த தவம் அப்படிங்கிறது கலைஞ்சு போகுது இல்லையா? அது நமக்கு பாதிப்பை ஏற்படுத்தலாம். அதனால இதை நீங்க செய்யறது அப்படின்றத தவிர்த்துருங்க. இதை குருக்களே சொல்றது இல்லம்மா, நீங்க தான் சொல்றீங்க அப்படின்னு நிறைய பேருக்கு தோணும். அவர் எவ்வளவு பேருக்குங்க சொல்லுவாரு? அவர் சொல்லி 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 அட போங்கம்மா, யாரும் என்ன கேக்குறீங்க, எப்படியோ ஒண்ணு பண்ணுங்க அப்படின்னு அவரு ஆஞ்சு ஓஞ்சு விட்டுட்டாங்க. நானும் பல ஆலயங்கள்ல இந்த குரு பகவானுக்கு கொண்டக்கடலை மாலை இருக்கே சுவாமி, இது என்ன இது அப்படின்னு கேட்கும்போது, என்னமா பண்றது, நாமளும் சொல்றோம் ஆனா கேட்க மாட்டேங்கிறாங்க, நாம பார்க்காத நேரத்துல அவங்க போட்டுட்டு போயிடுறாங்க அப்படின்னு சொல்றாரு. அதனால நாம செய்யக்கூடிய அறியாமல் செய்யக்கூடிய தவறாகவே இருந்தாலும் தெரிஞ்ச பிறகு அதை நாம திருத்திக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு பதிவு. இனிமே நீங்க கொண்டக்கடலை மாலை சாத்த போறீங்க அப்படின்னு சொன்னா நவகிரகத்துல இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு சாத்துங்க. சரிங்களா? இந்த தகவல் பயனுள்ள தகவலா இருக்குன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இதே போல வேற ஒரு புதிய பதிவோடு சந்திக்கும் வரை வணக்கம்.